பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி அதுவா? அது இல்லை அதுவும் தான். ஏன்னா இப்போ கார்த்திகையில் வந்து விரதம் இருப்பா சில பேர்லாம். இப்போ நான் கூட விரதம் தான் இருப்பேன். அப்போ நைட்டு வந்து ஏதாவது டிஃபன் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த நைட் டிஃபனுக்கு நான் என்ன பண்ணுவேன்றதை காமிக்கலான்னு நினச்சேன். இந்த கார்த்திகை டயத்தில் விரதம் இருந்துட்டு நைட் டிஃபனுக்கு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கோதுமை ரவை அடை வச்சுருக்கேன். எனக்கு இதுதான் கோதுமை ரவை. நார்மல் கோதுமையும் போட்டுக்கலாம், சம்பா கோதுமை ரவையும் போட்டுக்கலாம், இல்லை முழு கோதுமையும் போட்டுக்கலாம். எது ஆற்றுல இருக்கோ அது. இப்போ முழு கோதுமைன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 hours ஊறணும். இது வந்து கோதுமை ரவைன்றதுனால ஒரு 3 hours ஊற வச்சுருக்கேன். அப்படி ஓகே. இது வந்து ஒரு கிளாஸ்னா இதே ஈக்குவல் அளவுக்கு வந்து பருப்பு வந்து என்ன எப்படின்னா ஒரு இப்போ நான் வந்து 2 கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். 2 கிளாஸ் கோதுமை ரவை எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதனால் மிச்சம் 2 கிளாஸ் பருப்பில் வந்து 1 கிளாஸ் கடலைப்பருப்பு, பாதி கிளாஸ் துவரம்பருப்பு, அனந்தர் கால் வந்து பைத்தம்பருப்பு, அப்புறம் ஒரு பிடி வந்து உளுத்தம்பருப்பு நம்ம அடைக்கி எடுத்துக்கணும். அது வந்து எல்லா ப்ரோட்டீன் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். எல்லா பருப்பும் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஜாஸ்தியாக போட்டு கொஞ்சம் முறுமுறுன்னு வரதுக்காக. இது வந்து கோதுமை. இதே மாதிரி கோதுமையிலையும் பண்ணலாம். கோதுமையை 2 கிளாஸ் ஊற வச்சுட்டு பருப்பு 2 கிளாஸ் போட்டு கோதுமையிலையும் பண்ணலாம். எல்லாம் சம்பா கோதுமை, சம்பா ரவை எதில் வேணாலும் பண்ணலாம். அவ்வளோ இஷ்டம் தான். இது வந்து நார்மல் ரவை, நார்மல் கோதுமை. இந்த கோதுமையை கூட நம்ம இது மிக்சியில் கூட இப்படி உடச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த நல்ல கோதுமை வாங்கி வச்சுட்டோன்னா மாரி உடச்சி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கோதுமை ரவை அடை. அதை நல்லா 4 பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டு இஞ்சி சீச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வாக்கணும். இதுமாரி பண்ணேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த பரங்கிக்காய் வந்து எலசாக இருந்தது, இந்த தோல் அந்த உள்ளே இருக்கிறதுலாம். ஸோ இதை வதக்கணும். இப்போது இது எடுத்து வச்சுருக்கேன். இது வறுத்து வச்சுட்டேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4 மிளகா, புளி, உப்பு, இதை போட்டு வந்து தொகையிலுக்கு இது தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் ஆற்றுல சாம்பார் இருக்கும், காத்தால பண்ண சாம்பார், அதை எடுத்துக்கலாம். இது ஒரு மாதிரி இது. சப்போஸ் இதையும் சாப்பிட சம்டைம்ஸ் வந்து இதுவும் வேண்டாம், அது மாதிரி அடை பருப்புலாம் வேண்டாம் அப்படின்னு தோணிச்சுன்னா இவன் சப்போஸ் இந்த ஏகாதேசனிக்கெலாம் பசங்களுக்கு கொடுப்பேன். அதை அப்படின்னா இது சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அது நல்லா தோல் சீச்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா சீச்சுருவேன். அதை சக்கரவள்ளி கிழங்கு சீச்சுன்ட்டு அது நைட்டில் நல்லா வறுத்துப்பேன். அதுமாரி அது பண்ண போகிறேன். அந்த முந்திரி பருப்பு பாதாம் போட்டு அது ஒன்று. இதுவும் வேண்டாம், டைம் இல்லை சப்போஸ் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த செவ்வாழைப்பழம் வந்து முருகனுக்கு விசேஷம் ரொம்ப சொல்லுவாள், அது பெருமாளுக்கு விசேஷம் தான். அதனால் அதை வந்து இது பண்ண போகிறேன். ஸோ இது 3 பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ அடையை பண்ணி காமிக்கிறேன். ஓகே. செவ்வாழையில் வந்து சும்மா கட் பண்ணி தேனை விட்டுட்டு அப்படியே நைவேத்தியமாக காமிச்சிட்டு அப்படியே நம்மளும் சாப்பிட்லாம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அடையை வந்து நல்லா மிக்சியில் இது 2 உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். அந்த அரைக்கிறதுக்குள்ளே அது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 மிளகா வறுத்துட்டுருக்கேன். இது வறுக்கல. இது வந்து இது கொஞ்சம் இதை வதக்கணும். ஸ்லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு வதங்கினதுக்கப்புறம் சேர்த்து அரைக்கணும். இது வந்து இளங்கொட்டையா இதுவா? அது இல்லை, நார்மல் பாருங்க. நேற்று பால் கூட்டு பண்ணோம் இல்லையா, நம்ம அந்த பால் கூட்டு பண்ணும்போது இலசாதான் இருந்தது. உள்ளே இருக்கிற அந்த விதை, உள்ளே இருக்கிறது இந்த தோல் கூட நல்லா இலசா இருக்குது. எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக எல்லாத்தையும் போட்டு இப்போ வதக்கிட்டு அரைக்கணும். இது நல்லாயிருக்கும். இந்த ஊற வச்ச நல்லா அரைச்சின்ட்டேன். இது வந்து நல்லா நைஸாக வரைச்சி பார்க்கலாம், நல்லா மெல்லிஸாக பார்க்கலாம், இல்லை கொஞ்சம் குறகுறன்னு வறுத்துட்டு அப்படியே கையில் எடுத்து அப்படியே தட்டுற மாதிரி தட்டிட்டு அடை தட்டுற மாதிரி தட்டு அப்படியே பார்க்கலாம். எல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது அவ்வளவா டேஸ்ட்டை பொறுத்தது. நான் இப்போ வந்து ரொம்ப நைஸ் ரவையாக அரைச்சிட்டுருக்கேன். தோசை மாதிரியும் வறுத்துக்கலாம், தோசை மாதிரி வறுத்துக்கலாம், அடை மாதிரி வறுத்துக்கலாம், இப்படின்னா வறுத்துக்கலாம். அதை இது வந்து அப்புறம் கொஞ்சம் இஞ்சி சீச்சுனது, எல்லாத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, வேணும்னா வெள்ளரிக்காய் சீச்சு போட்டால் கூட நல்லாயிருக்கும். அவ்வளவா இஷ்டம் தான். கேரட்டு, கோஸு, அதுமாதிரி என்னென்ன வேணுமோ அது போட்டால் ரொம்ப ஹெவி ஆகிடும் அதெல்லாம் காயெல்லாம் போட்டால். ஸோ அதனால் காயெல்லாம் போடுறதில்ல. அது வந்து அவ்வளவா இஷ்டம் என்ன வேணால் போட்டுக்கலாம். அப்படி இது வந்து இதை வாக்குறேன். இப்போ தொகையிலுக்கு வந்து அரைச்சிட்டேன். தொகையில் சட்னி இது பரங்கிக்காய் நல்லா வதக்கிட்டேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகா, புளி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடுறேன். மிக்சியில் போட்டு அரைச்சிடுறேன். கொஞ்சம் கனமாக பார்த்தோம்னா நடுவில் மாரி கொஞ்சம் சின்னதாக வட்டு போட்டோன்னா இப்போ எல்லா அடுப்பும் நல்லா முருகலாக வரும். இன்னொன்று என்னென்னா, இந்த இரும்பு கல்லில் வாக்கும்போது கல் நல்லா காஞ்சிரும். ஸோ சில பேர் யாரோ கேட்டிருந்தோம் கமெண்ட்டில் அன்றைக்கி கருப்பாயிடுறது அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு தோசை வாத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். அப்போ அந்த கல் வந்து திருப்பி நார்மல் சூடாகிடும். திருப்பி வாக்கும்போது அந்த வெள்ளை வெள்ளையனே வரும். அது இல்லைன்னா வாக்க என்ன நிறைய பேர் வாத்துட்டே இருக்கும்போது லாஸ்ட் ஆகிற அளவுக்கு முருகலாகாது, ஆனால் கருப்பாயிடும் அடியில். அதுக்கு தண்ணி தெளிச்சுட்டே பண்ணணும். இங்கே வந்து நெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது வந்து நெய்லையும் பண்ணலாம், எண்ணெயிலையும் பண்ணலாம். அது அவ இஷ்டம் தான். அது இப்போ வந்து நெய் வச்சுருக்கேன். இது இங்கே வந்து இந்த பாதாம் முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்துன்றேன். ஒன்றுன்னா வறுத்து வச்சேன். அப்படியே சிம்மில் வச்சோம்னா அது பாட்டு வறுத்துட்டுருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி நல்லாயிருக்கும்.
நான் நல்லெண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். எனக்கு வந்து இது நல்லாயிருக்கும். இது வந்து எதுவுமே வேண்டாம், பருப்பு அரிசி இதெல்லாம் தொட வேண்டாம் அப்படின்னா அன்றைக்கி வந்து சம்டைம்ஸ் இந்த ஏகாதசிக்கெலாம் இந்த ஜவ்வரிசி உப்புமா பண்ணோம், ஜவ்வரிசி கூட சாப்பிட்றல அப்படின்னா இந்தமாரி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுப்பேன் பசங்களுக்கு. நல்லா நல்ல முறுமுறுன்னு எடுத்தோம்னா டியூன் பாக்ஸ் கூட கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அது இன்னுமே ஆகாது. ஆமாம், இது மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுண்டு இன்னும் நைஸாக அரைச்சுட்டோன்னு வச்சுங்களேன், நல்லா பட்டு போல் அப்படியே மெல்லிசாக தோசை மாதிரி வைக்கலாம். அடை மாரி வராது. இப்போ அடைன்றதுனால இதுமாரி கொஞ்சம் கரமாக விட்டுருக்கேன், வேணான்னா அதுமாரி கூட பண்ணிக்கலாம். ஒரு தோசை வாத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜலத்தை தெளிச்சுன்னு பார்த்தோம்னா அடுத்தது கொஞ்சம் கரெக்டாக முருகு வரும். இல்லைன்னா என்ன ஆகும், ஒட்டிக்கும். புதுசாக வாக்குற பேர் கேட்டிருந்தா இப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பெருசாக வாக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுண்டேன் அதில் அடையில. ஸோ இப்போ மெல்லிசாக எப்படி வாக்கலாம், அதுக்காக அப்படி காமிச்சேன். கொஞ்சம் ஜலம் விட்டுட்டோம்னா அந்த கல் நார்மல் சூடுக்கு வரும். திருப்பி நம்ம எப்படி வேணால் இழுத்துக்கலாம். இன்னும் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா இழுக்க முடியாது. வறுந்துட்டு எடுத்துடுறேன். இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டுருக்கேன். இது வேர்க்கடலை நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம், இது வந்து நம்ம இஷ்டம்தான். ஓகே, அது என்ன வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு சீவல். ஆமாம், இது அடிக்கடி ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு பாக்ஸில் கொடுப்பேன். ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து உன்னோட ஃபேவரட் இது இல்லை ஐட்டம் இல்லை, அது வந்து நல்லா இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது இந்த வேறு நாள் எல்லா நாளுமே சாப்பிட்லாம், அது ஒன்றும் கெடுதல் கிடையாது. அதனால் அது அடிக்கடி கிடைக்கும் போது மிஸ் பண்ணவே மாட்டேன், வாங்கிடுவேன். என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய இதில் சக்கரவள்ளி கிழங்குக்கும் முருகனுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஆமாம், சொல்லியிருக்கீங்களோ? ஏதோ இந்த 7 வித சக்கரவள்ளி கிழங்கு போட்டோம்ல, அதில் சொல்லியிருக்கீங்களோ? இதுலேயே சொல்லியிருக்கேன். இந்த சக்கரவள்ளியும் இந்த வள்ளி தெய்வான இல்லை வள்ளியும் இந்த சக்கரவள்ளி கிழங்கும் ஒன்று தான் அப்படின்னு ஸ்டடீஸ் இருக்கு. அலமீண்டது வந்து நல்லா சீச்சுட்டு இதில் போட்டிருக்கேன். உடனே போட்டுருந்தோம், கொஞ்சம் வச்சுட்டு அதனால கருப்பாக இருக்கு கலர், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இது அப்படியே நல்லா நான் வதக்கிடுவேன். இன்னும் கொஞ்சம் வச்சு போடுறேன். வதக்கிடணும்ல, நம்ம உடனே எடுத்தோம்னா இப்படி நல்லா வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் வச்சுட்டோம்னா இது கலர் ஆகும். பரவாயில்ல, அதனால தப்பு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, இருக்கட்டும். இங்கே கருப்பு வெள்ளையை சாப்பிட்டுக்கலாம்ல? இல்லை வறுத்தா எல்லாம் ஒன்றாயிடும். ஓ அப்படியா? ஆமாம், கொஞ்சம் இதுமாரி இதுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சட்னி இது ஆயிடுச்சு. ஓகே, சூடு இருக்கும்போதே உப்பு போடணும், அப்போ தான் ஒட்டிக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுறேன் இதுக்கு, அப்போ தான் வந்து இந்த எல்லாம் சேர்ந்துக்கும். மிளகு பொடி கொஞ்சம் இது அது வந்து வதக்கினதுக்கப்புறம் எடுத்து போடுறேன். கொஞ்சம் அல்வா மாதிரி ஆகிடுமா? அல்வா மாதிரி ஆகாது. உதிரியாக வேணும்னா என்ன பண்ணுவேன்னா எண்ணெயில் அப்படியே பொரிச்சிடலாம். நம்ம இந்த ஃபிங்கர் சிப்ஸ் பொரிக்கணும்ல, அந்தமாரி அப்படியே அலம்பிட்டு நல்லா டவல் வச்சு நல்லா உணர்த்திட்டு பண்ணலாம். அது வந்து உனக்கு சீவல் தனித்தனியாக வரும். அது வந்து கொஞ்சம் எண்ணெயில் போய் உடம்புக்கு ஆகாது. அதனால் இன்றைக்கி விரத டயத்தில் வெறும் வயத்தில் இருந்துட்டு நைட்டில் அந்த எண்ணெய் சாப்பிட்டா உடம்பு இதாகிடும். அதுக்காக கொஞ்சம் விட்டு இது கொஞ்சம் ஆறினோடனே உதிரி ஆகிடும், அல்வா மாதிரி ஆகாது. கொஞ்சம் வதக்குறேன், அப்படியே சாப்பிட்றலாம். வேணும்னா இதே அப்படியே கூட எடுத்துடலாம். இப்போ அந்த ஆஃப் பாயில் இது எடுத்துக்கலாம். வயசானவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறமா எடுக்கிறேன். ஓகே, போதும், இது ஆயிடுத்து. உதிரியாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நான் பொரிக்கல, இப்போ அவ்வளோ எடுத்துடுறேன். இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறினோடனே நல்லா கொஞ்சம் உதிரியாகும். அப்படியே அப்புறமா கலக்கிறேன். இப்போ மேலாக மிளகு பொடி மட்டும் போட்டுறேன். போட்டுவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இந்த சூட்டோட மிளகு பொடி கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே ஆறட்டும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நல்லா உதிரி ஆகும், அப்புறம் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து எடுத்துட்டு இருக்கேன். இந்த செவ்வாழை பழம் இருக்கு இல்லையா, அதனால் கட் பண்ணிட்டு நெய் விட்டுருக்கேன். இது நெய்ன்றேன், தேன் விட்டுருக்கேன், ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இது அப்படியே நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இதை கூட சாப்பிட்லாம். இது அவளுக்கு எது சௌரியமோ அது பண்ணலாம். ஓகே, அடுத்து கார்த்திகை தீப விரத ரெசிபி. ஆமாம், கார்த்திகை மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே எல்லா விரதத்துக்குமே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மோர் தயிர் சாப்பிடக்கூடாது, அரிசி சாப்பிடக்கூடாது எந்த விரதத்துக்கு டிஃபன் சாப்பிடும்போது. முக்கால்வாசி சில பேர் அரிசி பின்னமாக்கிட்டு சாப்பிட்லாம். பட் வந்து நான் எடுத்துக்கிறது இல்லை. அதனால தான் இந்த கோதுமை ரவாடை, பரங்கிக்காய் சட்னி,
இந்த சக்கரை கிழங்கு இருக்கு இல்லையா, நல்ல பசி அடக்கும் வந்து. அதனால் வெறும் சக்கரை கூட வேக வச்சுட்டு வெள்ளத்தில் போட்டு பண்ணி காமிச்சிருக்கோம்ல, அது மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குடன் பாஸ் கொடுக்குற குழந்தைகளுக்கு கொடுக்குறது கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து வச்சு பண்ணலாம். அது வந்து பழம் தேனை போட்டு ஏலக்காய் போட்டு அமிச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அது எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நைட் டிஃபன் அது. இந்த விரத ரெசிபியை கல்யாண சாப்பாடு மாதிரி ஒன்றால் தான் பண்ண முடியும். இங்கே கல்யாண சாப்பாடுன்னு இல்லை, ஆக்சுவலாக விரதம் ஏகாதசினா பச்சை ஜலம் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இருக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகிடுன்னா ஏகாதசி திருவோணம் வரிசையாக விரதம் 3 நாளில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பட்னியாகவே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவேன். ஸோ அதுக்காக இது காமிச்சேன். குட் ஐடியா. தேங்க்யூ. ஓகே.